எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு ஊரில் ஒரு தையல் கடைக்காரர் இருக்கிறாரு. அந்த தையல் கடைக்காரர்கிட்ட வந்து ஒருத்தர் புதுசாக துணியை எடுத்து தைக்க கொடுக்குறாரு. அளவெல்லாம் கொடுத்து கரெக்டாக கொடுத்தாச்சு. ஒரு வாரம் கழித்து சட்டை தைச்சாச்சு. பாப்பா வந்து வாங்கிக்கணுன்னு இவரும் போய் சட்டையை சரி தைச்சாச்சு, சரி போட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி சட்டையை போட்டு பார்க்குறாரு. போட்டு பார்த்தா ஒரு கை நீளமாகவும் ஒரு கை குட்டையாகவும் இருக்குது. இது என்னையா இப்படி ஒரு கை நீளமாகவும் ஒரு கை குட்டையாகவும் இருக்குது, எப்படி நான் போடுறது அப்படின்னு ஒரே சண்டை. அவர் சொல்கிறாரு, கூலாக சொல்கிறாரு, இந்தப்பா இதுக்கெல்லாம் இப்போ என்ன இப்படி பிரச்சனை பண்ணுற? ஒரு கை கொஞ்சம் கூட குறைய வந்துருச்சு, மற்றதெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. அந்த நீளமான கையை கொஞ்சம் மேலே இழுத்து விட்டுக்க, குட்டையான கையை கொஞ்சம் கீழே இழுத்து விட்டுக்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படியா, சரி அதுவும் சரிதான், இதுக்காக நம்ம என்னத்தை பண்ணுறது? சரி சட்டையை போட்டு நீளமான கையை உள்ளே இழுத்து குட்டையான கையை வெளியே இழுத்து விட்டா, கொஞ்சம் இங்கிட்டு இழுத்து விட்டா, பின்னாடி பக்கம் முதுகு பக்கம் எல்லாம் துணியெல்லாம் ஒரு பக்கமாக சுருட்டிக்கிட்டு வந்துருச்சு. என்னையா இது மாதிரி சுருட்டிட்டு வந்துருச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின சட்டை தெரியுமா அது துணி, இவ்வளோ நல்ல காஸ்ட்லி துணியை வந்து இப்படி வீணாக்கிவிட்டேன்னு திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். அவர் திருப்பி கூலாக சொல்கிறாரு, அட போப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தைச்சிருக்கிறேன், என்ன கொஞ்சோண்டு துணி எங்கிட்ட வந்துருச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி உடம்ப கொஞ்சம் இப்படி வளைச்சிக்கிட்டேன்னு வச்சுக்க, சூப்பராக இருக்கும் ட்ரெஸ்ஸு, சட்டை அருமையாக இருக்கும் அப்படின்னோடனே என்னடா பண்ணி தொலைகிறதுன்ட்டு இப்படி கொஞ்சமாக சாய்ச்சிக்கிட்டாரு. பார்த்தா கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு, சட்டை அருமையாக இருக்கும். இவரும் இதே மாதிரி கையை கொஞ்சம் இழுத்துக்கிட்டு உடம்ப கொஞ்சம் கோணிக்கிட்டு அப்படியே மெதுவாக இறங்கி ரோட்டில் நடந்து போகிறாரு. அப்போ எதிர்த்தாப்பில் ஒரு ஆள் ரோட்டில் போகிறவர் சொல்கிறாரு, பாடுறா, இந்த மாதிரி உடம்புக்காரனுக்கு சட்டை தைக்கிறதுக்கு அவன் ஒருத்தனால மட்டும்தான் முடியும், இவ்வளோ கோண உடம்புக்காரனுக்கு இவ்வளோ கரெக்டாக அவன் சட்டை தைச்சு கொடுத்துருக்கானா, அவன் எப்படிப்பட்ட கில்லாடி டைலராக இருப்பான்னு இவன் பாட்டில் சொல்லிட்டு போகிறான். இந்த சட்டை போட்டிருக்கவனுக்கு வந்துச்சே கோபம், அட பாவி, நான் நேராக நடக்கிறவனை போய் இப்போ கோண உடம்புக்காரன்னு சொல்லிட்டு போயிட்டானேன்ட்டு மனசே ஆகலை. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒருத்தவங்க கிட்ட இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நம்மளும் கோண உடம்புக்காரவங்களா போயிடுவோம், கோமாளி ஆயிடுவோம், ஏமாளி ஆயிடுவோம். அதனால அனுசரிக்க வேண்டிய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும், பண்ண அவசியம் இல்லாத இடத்துல பண்ணக்கூடாது. முக்கால்வாசி நம்ம வந்து கரெக்டாக நம்ம இருந்து பழகிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமான இடத்துக்கு வருவோம். சரி இதுதானே நான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்மளும் கோண உடம்புக்காரவங்களா போயிடுவோம். அப்புறம் எல்லாரும் நம்மளை பரிதாபமாக பார்த்துட்டு போவாங்க. என்ன, வாழ்க்கையில் முன்னேறணும்னா கொஞ்சம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சி நம்மளும் நமக்குன்னு உள்ள அந்த தனித்தன்மையும் கொஞ்சம் வளர்த்துக்கணும். நீங்களும் அது மாதிரி நல்ல ஒரு இடத்துக்கு வரணும். தனித்தன்மையாக உங்கள் இடத்துக்கு வர நல்ல இடத்துக்கு வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.